நடிகர் கருணாஸின் துப்பாக்கி ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருந்ததாலும் அவர் ஏற்கனவே அவருடைய கைத்துப்பாக்கியை தேர்தல் நடத்தை விதிமுறை காரணமாக திண்டுக்கல் மாவட்ட காவல் நிலையத்தில் ஒப்படைத்து அதற்கான ஆவணங்கள் இருந்ததாலும் பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்த துப்பாக்கி குண்டுகளை மீண்டும் கருணாஸிடம் ஒப்படைத்து அவரை விடுவித்தனர். அவர் காரில் திருச்சிக்கு புறப்பட்டு சென்றார். பாதுகாப்பு அதிகாரிகள் அவரிடம் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் விசாரணை நடத்தினர். அப்போது தனது சொந்த பாதுகாப்புக்காக முறையான உரிமம் பெற்று கைத்துப்பாக்கியை தான் வைத்திருப்பதாகவும், தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் தனது கைத்துப்பாக்கியை தனது சொந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விட்டதாகவும், அந்த கைத்துப்பாக்கியில் பயன்படுத்தக்கூடிய 40 லைவ் குண்டுகள் மட்டும் தவறுதலாக கைப்பையில் இருந்துவிட்டது என்று கூறினார். அதோடு அவர் தனது கைத்துப்பாக்கியை காவல் நிலையத்தில் ஏற்கனவே ஒப்படைத்ததற்கான ஆவணங்களையும் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் காட்டினார். இதையடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருப்பதால் அவரிடம் இனிமேல் இதேபோல் விமான சட்ட விதிகளுக்கு மாறாக துப்பாக்கி குண்டுகளை விமானத்தில் எடுத்து செல்ல கொண்டு வராதீர்கள் என்று அறிவுறுத்திவிட்டு பறிமுதல் செய்த துப்பாக்கி குண்டுகளை மீண்டும் நடிகர் கருணாஸிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து நடிகர் கருணாஸ் தான் காரிலேயே திருச்சிக்கு புறப்பட்டு செல்வதாக கூறிவிட்டு சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார்.